பிள்ளையே, இந்த வார்த்தை தற்செயலாக உன் பார்வையில் படவில்லை. இதை அலட்சியமாக தள்ளிவிட்டு நகர்ந்து விடாதே. ஏனென்றால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் தொடங்கப் போகிறது. உன் அப்பா சொல்லுகிறேன், கவனமாக கேள். இதை கேட்டவுடன், அப்பா, எல்லாரும் அற்புதம் நடக்கும் என்று சொல்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று உன் மனம் ஏக்கத்தோடும் வேதனையோடும் கேட்கிறது அல்லவா? ஏனென்றால் நீ ஏதோ ஒரு சாதாரண கதையை கேட்பதற்காக இங்கே வரவில்லை. வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க வழியில்லாமல் எதை தொட்டாலும் தடையாகவும் தோல்வியாகவும் மாறுகிறதே என்று நெஞ்சை அடைக்கும் பாரத்தோடுதான் இந்த நிமிடத்தில் அமர்ந்திருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் உன் அறைக்குள் நீ சிந்திய கண்ணீரும், ஆண்டவரே, என் நிலைமை என்றுதான் மாறுமோ என்று உனக்குள் ஓடிய கதறலும் எனக்கு தெரியும். வெளியில் பார்க்கும்போது நீ இயல்பாக இருப்பது போல தோன்றலாம். மற்றவர்களிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இரவில் தூக்கம் வராமல் தவிக்கும் போதும், காலையில் கண் விழிக்கும் போதும் ஒரு இனம் புரியாத பயம் உன்னை வந்து சூழ்ந்து கொள்கிறது அல்லவா? இந்த கடன் பிரச்சனை முடியுமா? இந்த அவமானம் மாறுமா? எனக்கென்ன ஒரு நல்ல எதிர்காலம் அமையுமா என்ற கேள்வி உன்னை நிமிடந்தோறும் வதைத்து கொண்டிருக்கிறது அல்லவா? பிள்ளையே, இனி நீ தலை குனிந்து வாழ வேண்டியதில்லை. உனக்கு முற்றிலும் அடைபட்டு போன கதவுகள் இன்று என் வல்லமையால் திறக்கப் போகின்றன. ஆனால் நான் சொல்லப்போகிற இந்த ஒரு சத்தியத்தை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இன்றே அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்லும்போது, அது நீ வரையறுத்து வைத்திருக்கிற அதே குறுகிய வழியில்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. ஏனென்றால் நீ ஒரு குறிப்பிட்ட மனிதரின் உதவியையோ, ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பையோ, ஒரு குறிப்பிட்ட கதவையோ மட்டுமே பார்த்து கொண்டு, இது நடந்தால் மட்டுமே என் வாழ்க்கை தப்பிக்கும் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கான விடுதலையும் உயர்வும் முற்றிலும் எதிர்பாராத ஒரு புதிய வழியிலிருந்து வரப்போகிறது. பிள்ளையே, இவ்வளவு நாளாக நீ மனிதர்களின் வாக்குறுதிகளையும் தற்காலிக நம்பிக்கைகளையும் பிடித்துக்கொண்டு அலைந்து சோர்ந்து விட்டாய். யாராவது ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஏதேனும் ஒரு நல்ல செய்தி வராதா என்று ஏங்கினாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமே உனக்கு பதிலாய் வந்தபோது உனக்குள்ளேயே சுருண்டு போனாய். உன்னுடைய அந்த நிசப்தமான வேதனை மற்றவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் உன் பிதாவாகிய எனக்கு அது தெளிவாக தெரிந்திருந்தது. இன்னும் எவ்வளவு காலந்தா அப்பா நான் இப்படி வேதனைப்படுவது என்று உன் இதயம் நொறுங்கியது. நீண்ட காலமாகவே தோல்விகளையும் தடைகளையும் மட்டுமே சந்தித்து பழகிவிட்டதால் இன்று நான் உனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லும்போது கூட உன் மனதின் ஓரத்தில் ஒரு பயம் எட்டி பார்க்கிறது அல்லவா? மீண்டும் ஒருமுறை நம்பி ஏமாந்து விடுவேனோ என்று உன் உள்மனம் நடுங்குகிறது அல்லவா? பிள்ளையே, உன்னை ஏமாற்றுவதற்காக நான் வரவில்லை. உனக்கு நிரந்தர விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறேன். அற்புதம் என்பது வெறும் கண்முன்னே நடக்கும் ஒரு மாயாஜாலம் அல்ல. இந்த நொடியில் உன்னை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கும் பயமும் கலக்கமும் நம்பிக்கையின்மையும் உன்னை விட்டு முற்றிலுமாக அகன்று உனக்குள் பிறக்கின்ற அந்த தெய்வீக அமைதியும் துணிச்சலும் தான் அற்புதத்தின் தொடக்கம். பண போராட்டத்தால் வாழ்க்கையே கசந்து போயிருக்கிறாயா? அடுத்த மாத செலவை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாயா? பிள்ளையே, உனக்கான அற்புதம் என்பது தற்காலிகமாக கையில் கிடைக்கும் சில ரூபாய்கள் மட்டுமல்ல. என் தகப்பன் என்னை வழிநடத்துவார், எனக்கு எந்த குறையும் வராது என்ற மன அமைதியும், உன் தேவைகளை அற்புதமாக சந்திக்கப் போகும் புதிய வாசல்களும் தான். மனிதர்களின் வார்த்தைகளாலும் பரிகாசங்களாலும் காயப்பட்டிருக்கிறாயா? உன்னை தாழ்த்தி பேசி உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் மத்தியில் நீ தனியாக நிற்பது போல் உணர்கிறாயா? பிள்ளையே, உன் மதிப்பையும் நிம்மதியையும் மனிதர்களின் உதடுகளுக்குள் அடக்கி வைக்காதே. உனக்கான நீதியை வெளிப்படுத்தும் காலம் இது. எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு தலை குனிந்தாயோ அதே இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பதுதான் உனக்கு நான் செய்யப்போகிற அற்புதம். நீ பல நாட்களாக எனக்கு மட்டும் ஏன் இந்த தாமதம் என்று கண்ணீர் வடித்தாய்.
உன்னோடு பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எங்கேயோ உயிர்ந்து விட்டார்கள். நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் அதே போராட்டத்தோடு நிற்பது போல் தோன்றி உன்னை சோர்வடையச் செய்தது. ஆனால் பிள்ளையே, ஒவ்வொரு விதைக்கும் உழைத்து கனி கொடுக்கும் காலம் வேறுபடும். உனக்கென்று நான் குறித்து வைத்த காலம் இதுவே. இன்றே என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தொடங்கிவிட்டது. என் பிதா என்னை கைவிடவில்லை என்று உன் வாயார சாட்சி சொல்லப் போகிறாய். இன்று உனக்கு மலையளவு பெரிதாக, தீர்க்கவே முடியாததாக தோன்றும் பிரச்சனை என் கரங்கள் கிரியை செய்யத் தொடங்கும்போது பனி போல விலகிப் போகும். உன்னை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் இறங்கும்போது உன் நெஞ்சிலிருந்து ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வெளிப்படும். அப்போது உன்னையும் அறியாமலேயே உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும். அது கவலையின் கண்ணீர் அல்ல, என் அப்பா என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற நன்றியின் கண்ணீர். அதனால் கடந்த கால ஏமாற்றங்களை நினைத்து இந்த வார்த்தையை தள்ளிவிடாதே. பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போது இருக்கிற இந்த தோல்வியிலேயே முடிந்துவிடப் போவதில்லை. நீ கண்ணீரோடு காத்திருக்கும் காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு மாற்றத்தை காணப்போகிறாய். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையின் ஒவ்வொரு வேதனையையும் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர். இன்றே இவர்கள் வாழ்க்கையில் உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டி அற்புதத்தை தொடங்கும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கட்டும். கடன் பாரங்களும் பண தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்பத்தில் உமது தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும். பயங்களை நீக்கி உமது தைரியத்தால் நிரப்பும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். இன்று இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஆமேன் என்று எழுதுங்கள். இந்த வார்த்தை இப்போது தேவைப்படும் ஒருவருக்கும் அன்பாக பகிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். இலவச வேதாகமம் தேவைப்படுகிறதா? உங்களிடம் வேதாகமம் இல்லாமல் இலவசமாக ஒரு வேதாகமம் தேவைப்பட்டால் கமெண்டில் வேதாகமம் வேண்டும் என்று மட்டும் எழுதுங்கள். உங்கள் முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை தயவு செய்து கமெண்டில் பதிவிடாதீர்கள். உங்கள் பெயர், முழு முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை devanwords@gmail.com என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டும் அனுப்புங்கள். உங்களிடம் வேதாகமம் சென்றடைய எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வோம். சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் உங்களிடம் அது வந்து சேர நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம்.